அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஸ்டாண்ட் இருக்குது, அந்த 3 ஸ்டாண்டு 3 காலும் சரியாக இருந்தால் தான் அந்த ஸ்டாண்டு நின்று நீங்கள் வந்து தொலைக்காட்சி சரியாக இயக்க முடியும். இப்போ அவருக்கு இருக்குது 2 கால் தான் இருக்குது. ஒரு கால் இரவல் கால். அது இடர்ச்சின்னு வச்சுக்க, எப்படி இந்த நம்முடைய கேமரா சாஞ்சிருமோ அது மாதிரி இந்த ஆட்சி சாஞ்சி போயிடும். அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களை அனுசரிக்க வரைக்கும் இந்த கட்சி நிலைக்கும். இன்றைக்கு அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்களாக நாளுக்கு ஒரு செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தித்தான் நான் சொல்கிறேன். தினந்தோறும் ஒரு செய்தி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் என்னங்கிறாரு, நாங்கள் மேதகு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கங்கிறார். அடுத்த நாள் வேறு மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாரு. இப்படி முரண்பட்ட கருத்து சொல்லுகின்ற கட்சியை நம்பித்தான் இவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இவர் பெரும்பான்மையோட ஆட்சி இல்லை, அவர் 108 இடத்துல ஜெயிச்சிருக்கார். மீதியெல்லாம் மற்ற கட்சி வெற்றி பெற்று அதிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் இரவல் வாங்கி தான் அவர் ஆட்சி நடத்துகிறார். தேர்தலுக்கு முந்தைய என்ன சொன்னார், திராவிட கட்சியினுடைய சரியில்லை, 2 திராவிட கட்சியும் சரியில்லைனார். இப்போ ஒரு திராவிட கட்சியில் பல கூட்டணிகள் அங்கம் வச்சு அதில் வெற்றி பெற்று அதில் வந்தவர்கள் தான் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அப்புறம் தேர்தல் ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச ஒரு பேச்சா, இரட்டை வேணுமா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.